அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஒரு கேள்வி. 3 எண்களின் விகிதங்கள் 3:4:5 அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அவ்வெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விகிதத்தை கொடுத்துட்டு அதில் கூடுதல் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்குன்னா, எப்போதுமே விகிதத்தில் என்ன இருக்குங்க, 3x:4x:5x எல்லாம். ஏன்னா இன்டெரக்டாக அங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறேன், எக்ஸ் இருக்கும். இப்போ என்ன சொன்னாங்க, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். இப்போ கூடுதல் கேட்டுருக்காங்க. வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கங்கள்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். 3x² ப்ளஸ் 4x² ப்ளஸ் 5x² வர்க்கங்களின் கூடுதல் 1250. சரிங்களா? வர்க்கங்களின் கூடுதல் 1250ன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே நமக்கு என்ன வரும் பாருங்க. இங்கே நமக்கு இப்போ என்ன வரப்போகுதுங்க, 3x² என்ன வரும், 9x² ப்ளஸ் 16x² ப்ளஸ் 25x² ஈக்குவல் டு 1215 போட்டுக்கலாமா? இப்போ கூட்டினா என்ன பாருங்க, 9 16 25 25 50x² 50x² ஈக்குவல் டு 1250 அப்படின்னு போடலாம். இப்போ என்ன வருங்க, 0 0 கேன்சலு, ஒரு டைமு 25 டைமு. இப்போ என்ன வரும், x² ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸோட மதிப்பு 5. ஏன்னா ரூட் எடுத்துட்டுனா என்ன வருங்க, 5. எக்ஸோட மதிப்பு 5ன்னு கிடைச்சாச்சு. அப்போ அவ்வெண்களின் கூடுதல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, அவ்வெண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்கும்போது என்ன வருங்க, எக்ஸோட மதிப்பு 5. அப்போ எப்படி போடலான்னு வச்சுங்க, 3x ப்ளஸ் 4x ப்ளஸ் 5x ஈக்குவல் டு என்ன வருங்க, 3x 7x 12xன்னு போட்டுக்கலாம். 12x. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னங்க, எக்ஸோட மதிப்பு 12 × 5. அப்போ மொத்த எண்களின் கூடுதல் 60ன்னு போடலாம். அப்படி இல்லையா, இப்படி போட்டாலும் போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஒரு இதுக்கும் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எக்ஸோட வேல்யூ 5ங்களா, அப்போ 3 × 5 ப்ளஸ் அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்னதுங்க, 5ங்களா, 4 × 5 அடுத்தது ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 5ங்களா, 5 × 5 அது 3 × 5 எவ்வளோ வருங்க உங்களுக்கு, 15. 4 × 5 20, 5 × 5 25. அப்போ கூட்டினா என்ன வருங்க, 25 45 60. ஸோ இப்போ நீங்கள் 60 இருந்துச்சுங்களா. ஸோ இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.